விஷ்ணு பந்தல் போட்டாச்சா? போட்டுட்டு இருக்காங்கம்மா. சரிப்பா. அது சரி, அர்ஜுன் எங்க தாலியே காணுமே? எங்கடா போயிருந்த? ஏண்டா உனக்கு தான் கல்யாணம் நடக்க போகுது. இந்த நேரத்துல நீயே அடிக்கடி எஸ்கேப் ஆனா எப்படிடா முடியும்? அவன் எங்க போக போறான்? அமிர்தா கூட போன்ல பேசிக்கிட்டு மொபைல் கம்பெனிக்கு வருமானத்தை வர வச்சுட்டு இருப்பான். அது உங்க எல்லார்கிட்டயும் நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். முக்கியமான விஷயமா? என்னது? அப்பா, எப்படியும் கல்யாணத்துக்கு வர வேண்டியவங்க எல்லாரும் இன்னைக்கே வந்துட்டாங்க. அதுக்கு அதுக்கு கல்யாணத்தை நாளைக்கே வச்சுக்கலாமா? அந்த அர்ஜுன் நான் சொன்ன விஷயத்த அவங்க வீட்டுல எல்லார்கிட்டயும் சொல்லிருப்பாரு. அவங்க அதுக்கு சம்மதிச்சிருப்பாங்களா? அவரே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாரா, இல்ல நானே ஃபோன் பண்ணி கேட்கட்டுமா? உனக்கு மூளை ஏதாவது குழம்பிடுச்சாடா? கல்யாணம்னா சின்ன பசங்க விளையாட்டு நினைச்சியா? இல்ல பாட்டி, அது அமிர்தா ஃபோன். போதும், சும்மா இரு. அமிர்தா மேல பழியே போடாத. இது பாரு அர்ஜுன், சின்ன பையன் மாதிரி விளையாடுறத சேட்டையெல்லாம் லவ்வோட வச்சுக்கோ. கல்யாண விஷயத்துல வேண்டாம். அர்ஜுன், கல்யாணம்னா விளையாட்டா உனக்கு? 4 நட்சத்திரம் எல்லாம் பார்த்து தான் முகூர்த்தம் குறிப்பாங்க. அந்த நேரத்துல தான் கல்யாணம் பண்ணும். நீ எப்ப சொல்றியோ அந்த நேரத்துல கல்யாணம் பண்றதுக்கு இது நாடகம் நினைச்சியா? எல்லாத்துக்கும் சாஸ்திரம் சம்பிரதாயம்னு ஒண்ணு இருக்குடா. இங்க பாரு, இன்னும் 2 நாளைக்கு நாங்க சொல்றதை கேட்டுட்டு அமைதியா இருந்தா போதும். அதுக்கப்புறம் நாங்க யாரும் உன் பேச்சுக்கே வரமாட்டோம். புரிஞ்சுதா? அர்ஜுனோட வீட்டுல நான் சொன்ன விஷயத்துக்கு சம்மதிச்சிருப்பாங்களா? ஃபோன் பண்ணியே கேக்குறேன். நானே ஃபோன் பண்றேன்னு சொன்னேன், அதுக்குள்ள அவங்களே ஃபோன் பண்ணிட்டாங்க. ஹலோ, நீங்க வீட்ல பேசுனீங்களா? என்ன சொன்னாங்க? அமிர்தா, அது வந்து அது டேய் என்கிட்ட. ஹலோ, ஹாய் அமிர்தா, நான் தான் கரண். உன்னோட இந்த அர்ஜுன் இருக்கானே, அவனோட அண்ணன் பேசுறேன். இத பாரு, நீ ஒன்றும் பயப்பட வேண்டாம். இவன் எப்போதுமே இப்படிதான். பேசி மழுப்புறதுல இவன் இப்பெல்லாம் எக்ஸ்பர்ட் ஆயிட்டாமா. இவனோட விளையாட்டு தானே உனக்கு புதுசுன்னு நினைக்கிறேன். எதுக்கும் பயப்படாதமா, நான் மறுபடியும் சொல்றேன், நிம்மதியா இரு. இந்த ஹர்ஷா எங்க போய் தொலைஞ்சானோ? கால் பண்ணி பாக்குறேன். கால் பண்ண ஆன்சர் கூட பண்ண மாட்டேங்கிறான். எப்படி அவன் கிட்ட கெஞ்சி கூத்தாடின, முக்கியமான விஷயம் பேசணும் வா வான்னு சொல்லி. ஹர்ஷா, நீ இப்ப உடனே வரலன்னா காரியமே கெட்டு போயிடும். கல்யாண முகூர்த்த நேரம் வேற நெருங்கிக்கிட்டே இருக்கு. அர்ஜுனுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகணும்னா இந்த ஹர்ஷா வந்தே ஆகணுமே. ஹாய் மயூரி மேடம், எதுக்கு என்ன வர சொன்னீங்க? எங்க ஹர்ஷா போய் தொலைஞ்சடி? எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்க? கொஞ்சமாவது உனக்கு சீரியஸ்னஸ் இருக்கா? ஹலோ, நீங்க கூப்பிடும் போதெல்லாம் வந்து உங்ககிட்ட திட்டு வாங்குறதுக்கு என்ன பைத்தியக்காரன் நினைச்சீங்களா? ஏய், செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு என் வாழ்க்கையையும் பாழாக்கிட்ட ஒண்ணும் தெரியாத மாதிரி டயலாக் அடிக்கிறியா? இங்க பாருங்க, திரும்ப திரும்ப வாழ்க்கையை பாழாக்கிட்டேன்னு சொல்றீங்களே, அப்படி நான் என்னங்க பண்ணிட்டேன்? ஓ, அதையும் நான் தான் உனக்கு ஞாபகப்படுத்தணுமா? ஏண்டா, அன்னைக்கு மறுபடியும் கோயில்ல சீன் கிரியேட் பண்ணி என் அத்தை முன்னாடியும் அர்ஜுன் முன்னாடியும் என் மானத்தை காத்துல பறக்க விட்டியே. வாட்?
ஏங்க நான் இப்பவும் சொல்றேங்க, நீங்க சொல்ற மாதிரி வார்த்தையை நான் சொல்லல. ஓஹோ, தேவையில்லாததெல்லாம் பேசி எல்லாரையும் குழப்பினது மட்டும் இல்லாம ஒண்ணுமே தெரியாத அப்பாவி மாதிரி நடந்துக்கிட்டா அத நம்புற முட்டாள் நான் இல்ல. இத பாருங்க மயூரி, நான் அன்னைக்கு கோவிலுக்கு வந்தது உண்மைதான். ஆனா உங்க குடும்பத்துல உள்ள யாரையும் நான் மீட் பண்ணவே இல்ல. நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். கண்முழிச்சு பார்க்கும்போது நீங்க கோவமா இருந்தீங்க. என்னன்னு விசாரிக்கிறதுக்குள்ள நீங்க என் கண்ணத்துல அரைஞ்சிட்டீங்க. இதுதாங்க நடந்தது. நீ சொல்றதெல்லாம் உண்மையா? என்னங்க, எங்க அம்மா மேல சத்தியமா இதுதாங்க நிஜம். என் மேல சத்தியம், உங்க மேல சத்தியம். நான் அப்படி எதுவும் பேசவே இல்லை. ஏங்க நீங்களே ஒரு தடவை யோசிச்சு பாருங்களேன். நான் தான் உங்ககிட்ட அன்னைக்கே சொன்னேனே, உங்க வாழ்க்கையை கெடுத்து எனக்கு என்ன லாபம்னு. தேவையில்லாம யாரோ என் பேரை வச்சுக்கிட்டு உங்களை ஏமாத்துறாங்களோன்னு தோணுது. இத பாருங்க, தோரணம் கட்டுறது, பூ அரேஞ்ச் பண்றது எல்லாம் சீக்கிரமா முடிக்கணும். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரதுக்குள்ள பண்ணி முடிக்கணும். அப்புறம் சாயந்தரம் லைட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கணும் சொல்லிட்டேன். எல்லாரும் வாய் பொளக்கிற அளவுக்கு இருக்கணும். சரிங்க மேடம். லைட்டிங் எல்லாம் அதுக்கு நீங்க 2 பேருமே 1000 வாட் பல்பு மாதிரி பிரகாசமா இருக்கீங்க. அதுலயும் நம்ம சரோஜா. போதும் நிறுத்துங்க. நீங்க மட்டும் எப்படி இருக்கீங்க? சின்னம்மா, நாதஸ்வரக்காரங்க வந்துட்டாங்களான்னு பார்க்க சித்தப்பா அனுப்புனேன். எங்க அவரு? அப்பவே கால் பண்றேன்னு போனாரு. இப்ப வந்துருவாரு. அத்தை, ஆர்த்தி தட்டு ரெடியா இருக்கான்னு பாருங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர நேரம் ஆயிடுச்சுல. அவங்க வரும்போது நம்ம சைடு எல்லாம் ரெடியா இருக்கணும். அத பத்தி நீ கவலையே படாதே. எல்லாம் நான் ரெடியா வச்சிருக்கேன். சரியா? இத பாருங்க, எந்த குறையும் இருக்க கூடாது. எல்லாம் பெர்ஃபெக்ட்டா பண்ணணும். விழுந்தேனா தொலைந்தேனா நிறையாமல் வழிந்தேனா இல்லாத பூக்களை கிளாமல் கொய்கிறேன். சொல்லாமல் உன்னிடம் தந்து விட்டு போகிறேன். சரோஜா, நீயே பார்க்க கல்யாண பொண்ணு மாதிரி தான் இருக்க. நீங்க மட்டும் என்னவா? எப்படியும் பொண்ணு கல்யாணத்துக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் முடிஞ்சிடுச்சு. நாமளும் இன்னொரு தடவை கல்யாணம் பண்ணிக்கலாமா? நான் அதுக்கு ரெடியா இருக்கேன்பா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. எங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. அத்தை, ஆர்த்தி தட்டு ரெடியா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க, சீக்கிரம் வாங்க. சரிமா. அடடே, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தாச்சா? வாங்க வாங்க வாங்க. வணக்கம். வாங்க வாங்க. விஷ்ணு சார் வணக்கம். ருத்ரா சார் வணக்கம். வணக்கம். வாணி வணக்கம். ஓ, ராகேஷா வணக்கம். திருவேணி அம்மா வணக்கம்மா. அன்னைக்கு நீங்க வீட்டுக்கு வரவே இல்ல. பெரியவங்க வந்ததாமா வீடு கலக்கட்டும். கரண், கிருஷ்ணன் பக்கத்துல இருக்கிற பலராமன் மாதிரியே இருக்கப்பா. கரண், உங்க வைஃப் வரலையா? இல்ல அங்கிள், என் மாமனாருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. அதனாலதான் அங்க போயிட்டா அங்கிள். ஹேமா எப்படி இருக்காங்க? எங்க அவங்களை காணோம்? இன்னும் எழுந்து நடக்க முடியலையா?